சென்னை பெண் ஷோக்கு அடுத்தபடியாக அடுத்த மாதமே மார்ச் திங்களே வந்து பெண் மகோத்சவ் 5 அப்படின்ற பேரில் கல்கட்டாவில் நடக்க இருக்குது. பெண் எழுதுகோலை பற்றி சிறப்பான பல காணொலியை நம்மளே பார்த்துருக்குறோம், நம்மளுடைய சேனல்லையே வெளியிட்டிருக்கிறோம். இன்றைக்கி அதை பற்றி பார்ப்போம். ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு மாலை வணக்கம். நம்ம சேனலில் ஈவெண்ட் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிசலே ஈவெண்ட்ஸ் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வழங்கும் பெண் மகோத்சவ் 5 நடக்கவிருக்கிற இடம் ICCR கல்கட்டா. நடக்கவிருக்கிற தேதி 20-22 மார்ச் 2026. இன்றைக்கி இதில் பார்த்தீங்க அப்படின்னா டைமிங்ஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்கிறாங்க. 12 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும். ஏன்னா இந்த கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிமிட்டட் சர்க்கிள் ஆஃப் பீப்புளே வந்து அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அங்கே லிமிட்டட் சர்க்கிள் ஆஃப் பீப்புளுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டுன்றனால டைம் வந்து நம்ம குறுகிய காலமே கொடுத்துருக்குறாங்க. இதில் எழுதுகோலை பொறுத்த வரைக்கும் பெண் கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் உலகமெங்கிலும் உள்ள 100க்கும் மேற்பட்ட பிராண்டை வந்து இங்கே காட்சிப்படுத்துகிறாங்க. 50க்கும் மேற்பட்ட டீலர்களும் இங்கே கலந்துக்கிறாங்க. இந்த பென்ஸ் பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 16ஆம் நூற்றாண்டுலேருந்து எழுதுகோலில் பல விவரங்கள் இருக்குது. அதாவது ஒரு பேப்பரில் எழுதுகிற மாதிரி விஷயங்களில் வந்து பென்ஸாக இருக்கட்டும், பென்சில்ஸாக இருக்கட்டும், ஃபவுண்டைன் பென்ஸு, டிப் பென்ஸ், நிப் ஹோல்டர்ஸு, அப்புறம் இப்போ உள்ள ரோலர் பால் பென்ஸாக இருக்கட்டும், அதில் பல வகைகள் உண்டு. அதுலேயே வந்து எழுதுகோலில் வந்து எழுத்தாணியாக இருக்கட்டும், ஓலைச்சுவடியில் இருக்கிறது, கல்வெட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆணிகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி எழுத்து வடிவங்கள் அதை வந்து பொறிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் வந்து பல வகையில் பல நூற்றாண்டுகளாக இருக்குது. அந்த வகையில் இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்த பேனாவுக்கு உண்டான சந்தை வந்து உலகம் ஃபுல்லாக பரவலாகவே இருக்குது. அதுக்குன்னு ஒரு தனி மார்க்கெட்டு, தனி ஆர்வலர்கள், கலெக்டர்ஸ், லவ்வர்ஸ் வந்து கட்டாயமாக இருக்கிறாங்க. அந்த வகையில் இதை ஒரு புது சேனலாக எடுத்து நம்ம பயன்படுத்தலாம். நீங்கள் நம்ம வியாபாரிகள் டீலர் சர்க்கிள்லேயும் வந்து இந்த பென்ஸு போகிற ஒரு இடத்துல அப்படியே விட்டுறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ஓரளவுக்கு சேர்ந்த பிறகு இந்த மாதிரி கல்கட்டா, சென்னை மாதிரி போகிற இடத்துக்கு போய் அதை காட்சிப்படுத்துறதுக்கும் சந்தைப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளை வந்து கட்டாயமாக நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த மாதிரியான காணொளி உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவில் நடக்கவிருக்கிற காணொலியை பற்றி டீட்டெயில்ஸ் எங்களுக்கு தெரியப்படுத்துனீங்கன்னா ஒரு சிறப்பு காணொலியை வெளியிட நாங்கள் தயாராகவே இருக்கோம்.